ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்தியன் மூவியில் சித்தார்த் அண்ட் டீம் அவங்களோட யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எஃபெக்ட்டை டாவன்சி ரிசால்வ் யூஸ் பண்ணி எப்படி ரீமேக் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் அசெட். இந்த அசெட் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் ப்ராஜெக்ட் ஆர்ச்சிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் ப்ரோமோ ப்ராஜெக்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணது உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜரில் அது ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலாக கிரியேட் ஆயிரும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூபோட சப்ஸ்கிரிப்ஷன், வீடியோ கவுண்ட்டு, உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் ஐகான், வீடியோ பிளே ஆகிற பட்டன் அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் எல்லாமே இருக்கும். இந்த ஒரு பிளகினை ஈஸியாக ரீநேம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மாஸ்டர் அப்படின்ற ஃபோல்டரில் போயிட்டு கீழே எடிட் ஆப்ஷனுக்கு கீழே டெக்ஸ்ட் அப்படின்ற லேயர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு 8 டெக்ஸ்ட் லேயர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணி என்னோட நேமை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். எடிட் வித் டாவன்சி அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. அந்த நேம் ரீநேம் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஃபைனல்ன்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஃபைனல் டைம் லைனை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி பிளேபேக்கில் போயிட்டு ரெண்டர் கேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெலிட் ரெண்டர் கேட்சை கொடுத்துட்டு ஆலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் ப்ரீவியஸ் உள்ள ரெண்டர் கேட்ச்லாம் டெலிட் ஆகி நமக்கு வந்து இப்போ வந்து சூப்பராக ரீநேம் ஆகி வந்திருக்கும். அண்ட் தென் அந்த ஃபோட்டோ டைம் லைனை கிளிக் பண்ணிவிட்டு V1 ட்ராக்கில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ அல்லது உங்கள் சேனலோட லோகோ எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சுக்கோங்க. V2 ட்ராக்கில் உள்ள அந்த ரவுண்ட் லேயரை எனேபிள் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. அந்த ரவுண்டில் நம்மளோட லோகோ பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம அந்த ஃபைனல் டைம் லைனில் போய் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ அவங்க சூப்பராக ரீப்ளேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகிறது அப்படி வீடியோ ரீப்ளேஸ் பண்ணலான்றதான் பார்க்கலாம். ஸோ அந்த எடிட் ஃபோல்டரில் போயிட்டு டெக்ஸ்ட் 2 செலக்ட் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து அங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் 3 வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்ட ஒரு வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணிக்கிறேன். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் எஃபெக்ட் எடிட் வித் டாவன்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே உங்களோட வீடியோ கேப்ஷனை ரீநேம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ டேபுக்கு கீழே உள்ள வீடியோ கேப்ஷன் வந்து ரீநேம் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் எடிட்டில் போயிட்டு வீடியோ ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடியோ டைம் லைன் இருக்கும். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எத்தனை வீடியோ இருக்கோ அத்தனை வீடியோ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 வீடியோ இம்போர்ட் பண்ணி மீடியா பூல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ 1 டைம் லைனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் எம்டியாக இருக்கும். ஸோ ஃபோல்டர் எம்டியாக இருக்கிறது நம்மளோட வீடியோ எடுத்துகிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 5 டைம் லைனுக்கும் 5 வீடியோ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் டைம் லைனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஒருவேளை ரீப்ளேஸ் ஆகலை அப்படின்னா அகைன் வந்துட்டு ப்ளேபேக்கை கிளிக் பண்ணி டெலிட் ரெண்டர் கேட்சை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட கேட்சஸ்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோ எஃபெக்ட் அச்சீவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரீமியம் அசெட்ஸ் ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.